ஹலோ எவ்ரிவன். போன வீடியோ ரொம்ப பெருசாக போயிடுச்சுன்னு நினைக்கிறேன். இந்த தடவை அப்படி இருக்காது. ஃபஸ்ட்டு டைம் ஸ்கீமா சொல்கிறதுனால கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்கு டைம் எடுத்துக்கிட்டேன். ஓகே, இங்கே பார்த்தீங்கன்னா ரவுட்டர் அதுக்குள்ளேயே க்ரியேட் ஆயிடுச்சு போல். ஸோ அதை ஃபஸ்ட்டு டெலீட் பண்ணிவிட்டு தனியாக க்ரியேட் பண்ணுறேன். வெளியில் கிளிக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் இப்படி பண்ணால் தான் வரும். இப்படி நீங்கள் அது அந்த கண்ட்ரோலர் கிளிக் பண்ணிட்டு அதில் க்ரியேட் பண்ணிங்கன்னா அதுக்குள்ளே தான் க்ரியேட் ஆகுது. ஸோ வெளியில் கிளிக் பண்ணிவிட்டு ஓகே ரவுட்ஸ் ஓகே இது செட் ஆயிடுச்சு. நம்ம ஸ்கீமா தானே க்ரியேட் பண்ணிருந்தோம். ஸோ இண்டெக்ஸ் வேணாம், இஎன்வி வேணாம், பேக்கெட் ஜேஎஸ் வேணாம். எங்கள் மாடல் ஸ்கூல் எழுதிட்டு இருந்தோம் கரெக்டாக. இன்றைக்கி என்ன ஸ்கீமா நம்ம பண்ண போகிறோம்னா, இன்றைக்கி வந்து ப்ராடக்ட் ஸ்கீமா பண்ணலாம். ப்ராடக்ட் டாட் ஜேஎஸ்குள்ளே எழுதலாம். இன்றைக்கி வந்து ஸ்பீடாக பண்ணிடலாம். ப்ராடக்ட் ஸ்கீமா ஓகே, இது ஃபஸ்ட்டு நான் இப்படி சைடில் போட்டுக்கிறேன். அப்போ தான் நமக்கு யூஸ் பண்ண ஈஸியாக இருக்கும். பார்த்து பார்த்து பண்ணலாம். ஸோ ஸ்ப்ளிட் லெஃப்ட் க்ளோஸ் பண்ணிடலாம். ஸோ ப்ராடக்ட் ஸ்கீமா, யூசர் ஸ்கீமாவில் யூசர் டீட்டெயில்ஸை பற்றி நம்ம அந்த இதில் சேவ் பண்ணியிருந்தோம். யூசர் கலெக்ஷனில் சேவ் பண்ண போகிறோம். அதே மாதிரி ப்ராடக்ட் கலெக்ஷன் ஒன்று தேவைப்படுது. அந்த இதில் ப்ராடக்ட்ஸை பற்றி நம்ம எல்லாமே சேவ் பண்ணுவோம். ஸோ சேம் இம்போர்ட் மங்கூஸ் ஃப்ரம் மங்கூஸ். ஓகே, மங்கூஸ் இம்போர்ட் ஆயிடுச்சு. கான்ஸ்ட் ஸ்கீமாவை எக்ஸ்ட்ராக்ட் பண்ணுறோம் மங்கூஸ்லேருந்து. ஸ்கீமா இதுலேருந்து மங்கூஸ்லேருந்து. ஓகே, நெக்ஸ்ட்டு ஸ்கீமா க்ரியேட் பண்ணோம் கரெக்டாக. ப்ராடக்ட் ஸ்கீமா இஸ் ஈக்குவல் டு புது கிளாஸ் நியூ புது ஸ்கீமா. ஸோ கன்ஸ்ட்ரக்டருக்கு பாஸ் பண்ணுறோம் என்ன மாதிரி இருக்கணும்னு. ஸோ நம்ம ப்ராடக்ட்டுக்கு வந்து ஃபஸ்ட்டு என்னென்னா பேர். நம்ம ப்ராடக்ட் பேர் எப்படி இருக்கணும்னா டைப் ஸ்ட்ரிங்காக இருக்கணும். ஸோ ப்ராடக்டோட மேக்ஸிமம் லென்த் எவ்வளோ இருக்கலாம், 32 வச்சுக்கலாம். ஸோ ப்ராடக்ட் நேம் கம்பல்சரியாக இருக்கணும் கரெக்டாக. ரிக்வயர்டு ட்ரூ பண்ணிக்கலாம். ஓகே, நெக்ஸ்ட்டு ப்ராடக்டோட டிஸ்கிரிப்ஷன் அதுவும் ஸ்ட்ரிங்காக தான் இருக்க போகுது. இது ஏன் எனக்கு இவ்வளோ சஜஷன் தந்துட்டுருக்குது. ஓகே, ஸோ மேக்ஸிமம் லென்த் டிஸ்கிரிப்ஷன்னாலே கொஞ்சம் பெருசாக தான் இருக்க போகுது. ஸோ மேக்ஸிமம் லென்த் 300 சும்மா தந்துக்கிறேன். டிஸ்கிரிப்ஷன் தர்றது அவங்களோட இஷ்டம். ஸோ நான் எதுவும் கம்பல்சரியாக அங்கே பண்ணலை. டிஸ்கிரிப்ஷன் உங்கள் இஷ்டம், தந்தால் தாங்கள், தராட்டி போங்கள். ஸோ டிஸ்கிரிப்ஷனுக்கு அப்புறம் ப்ரைஸ். நம்ம ப்ராடக்டோட ப்ரைஸ் என்ன அப்படின்னு சொல்கிறது. ப்ரைஸோட டைப் ஆக்சுவலி இது ஒரு நம்பர். இது அவங்க தந்தே ஆனும். ஆரி ரிக்வயர்ட் ட்ரூ பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட் மேக்ஸிமம் லென்த்லாம் இதுக்கு எதுக்கு, ப்ரைஸ் போட்டாச்சு. நெக்ஸ்ட்டு ஸ்டாக் இருக்கா இல்லையா அந்த மாதிரி. ஸோ ஸ்டாக் எவ்வளோ இருக்குது, எத்தனை நம்பர் ஆஃப் ப்ராடக்ட் இருக்குதுன்னு சொல்கிற மாதிரி. ஸோ நம்பர்லேயே வாங்கிக்கலாம். நம்பர் ஓகே, ஸ்டாக் போதும். ரிக்வயர்ட் கூடயும் தேவையில்லை ஸ்டாக்குக்கும். நெக்ஸ்ட்டு வந்து என்ன தரலாம், சோல்டு எத்தனை விற்று போயிருக்கு. ஓகே, இதுவும் ஒரு நம்பர் தான் கரெக்டாக. ஸ்டார்டிங்கில் ஒரு ப்ராடக்டை புதுசாக அட்மின் ஆட் பண்ணும் போது எந்த பொருளும் விற்று போயிருக்காது. ஸோ டிஃபால்ட்டாக அந்த பொருள் 0, எதுவும் விற்று போல். சோல்டுக்கு SOLDன்னு போட்டிருக்கோம் பாருங்க. SOLD சோல்டு. ஓகே, நெக்ஸ்ட்டு நம்ம ப்ராடக்டோட பேர், டிஸ்கிரிப்ஷன், ப்ரைஸ், ஸ்டாக், சோல்டு எல்லாமே இருக்குது. எதுவும் மிஸ் ஆகுது. ப்ராடக்ட்டுக்கு வந்து ஒரு ஃபோட்டோ இருக்கணும் பார்த்தீங்களா. ஃபோட்டோ இருந்தால் தான் ப்ராடக்ட் பார்த்து அவங்களால வாங்க முடியும். ஸோ ஃபோட்டோ நம்ம எப்படி இதில் வாங்குறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பஃபர் டேட்டாவாக மாற்றிடும் மங்கூஸ். வந்து நம்ம தர்ற டேட்டாவெல்லாம் பைனரியாக போட்டு அதுக்கப்புறம் பஃபரில் மாற்றிடும். ஸோ டைப் பஃபர். ஓகே, பஃபர் வந்துருச்சு. ஸோ கண்டென்ட் டைப் நம்ம தரோம் பார்த்தீங்களா. நம்ம தர்ற கண்டென்ட் வந்து என்ன மாதிரி டைப். இப்போ ஒரு ஃபோட்டோ தந்தோன்னா JPG இல்லை PNG ஃபார்மேட் அந்த மாதிரி
ஒவ்வொரு கண்டென்ட் டைப் இருக்குது. நீங்கள் எக்ஸ்எம்எல் யூஸ் பண்ணுறீங்கன்னா கண்டென்ட் டைப் எக்ஸ்எம்எல் டாக்குமெண்ட் அப்படின்னு சொல்லுவீங்க. HTML யூஸ் பண்ணுறீங்கன்னா கண்டென்ட் டைப் HTML டாக்குமெண்ட் சொல்லுவீங்க. கண்டென்ட் டைப் இந்த டாக்குமெண்ட்னு ஸ்பெசிஃபை பண்ணீங்களா அந்த மாதிரி கண்டென்ட் டைப் JSON டாக்குமெண்ட். ஸோ அதுதான் இந்த இது கண்டென்ட் டைப். நம்ம கண்டென்ட் டைப் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரிங்காக வச்சுக்கலாம். ஏன்னா என்ன மாதிரி கண்டென்ட்டில் நமக்கு வரப்போகுதுன்னு தெரியாது கரெக்டாக. ஸோ கண்டென்ட் டைப் இப்போதைக்கு நம்ம ஸ்ட்ரிங்கு. அடுத்தது என்னதுங்க, ஸ்கீமா எழுதிட்டோம். ஸோ ஸ்கீமா எழுதுனதுக்கப்புறம் என்ன பண்ணுவோம், அதை ஸ்கீமா வந்து மாடலாக கன்வெர்ட் பண்ணதுக்கப்புறம் தான் யூஸ் பண்ண முடியும்னு அவங்களே சொல்லிருக்காங்க டாக்குமெண்டேஷனில். ஸோ அவங்க சொன்னதை நம்ம கேட்டு தான் ஆகணும். மங்கோ ஸ்டார்ட் மாடல். அந்த மாடலுக்கு வந்து நம்ம கலெக்ஷனுக்கு ஒரு பேர் வைப்போம். இது ப்ராடக்ட் ஸ்கீமானால ப்ராடக்ட்னே பேர் வச்சிடலாம், ப்ராடக்ட். ஸோ லிங்க் பண்ணோம் எந்த ஸ்கீமானு, ப்ராடக்ட் ஸ்கீமா. ஸோ இனிமேல் இந்த ப்ராடக்ட் ஸ்கீமாவை நம்ம எப்படி கூப்பிட போகிறோம், ப்ராடக்ட்னு தான் கூப்பிட போகிறோம். ஸோ டேபிள் கலெக்ஷன்லையும் எப்படி க்ரியேட் ஆக போகுது, இந்த பேரில் தான் க்ரியேட் ஆகும். ஓகே, இது இப்போ வேறு ஃபைலில் நம்ம யூஸ் பண்ண போகிறோம் ஃபர்தர் ப்ராஜெக்டில். அப்போனா நம்ம இந்த ப்ராஜெக்ட் ஸ்கீமாவை என்ன செய்யணும், இந்த மாடலில் வந்து எக்ஸ்போர்ட் செய்யணும். இந்த மாடல் எக்ஸ்போர்ட் செஞ்சால் தான் நம்ம மீதி ஃபைல்ஸில் கால் பண்ணி யூஸ் பண்ண முடியும். ஸோ எக்ஸ்போர்ட் பண்ணுறதுக்கு வேரியபிளில் போட்டும் பண்ணிக்கலாம், இல்லை டைரெக்டாகவே எக்ஸ்போர்ட்ஸும் பண்ணலாம். ஓகே, ஸோ எக்ஸ்போர்ட்ஸும் பண்ணிட்டோம். ஸோ நம்மளோட ப்ராடக்ட் ஸ்கீமா ஃபுல்லாக முடிஞ்சிருச்சு. சேவ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு நம்ம எந்த ஸ்கீமா பண்ணோம்னா ஆர்டர் ஸ்கீமா பண்ணோம். அது நம்ம அடுத்த வீடியோவில் பார்ப்போம்.